அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் இருதரப்பும் மிரட்டல் மற்றும் பதிலடி நடவடிக்கைகளை தொடர்வதால் அப்பகுதிகள் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஈரானின் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தும் திட்டத்தை பரிசீலித்து வருவதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகின. இருப்பினும் வளைகுடா நாடுகளின் கோரிக்கையை ஏற்று அந்த திட்டம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ள மின் வலையமைப்பில் இருந்து ஈரான் தனது மின் இணைப்பை துண்டித்துவிடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்தக்கூடிய இலக்குகளின் பட்டியல் ஏற்கனவே தயாராக இருப்பதாக ஈரான் அதிகாரிகள் இருவர் தெரிவித்துள்ளதாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான், ஈராக், குவைத், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மின் வலையமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. எனவே ஈரான் தனது மின் இணைப்பை துண்டித்தால் அண்டை நாடுகளின் மின் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. முன்னதாக கடந்த ஜூலை மாதம் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீது நடைபெறும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடியாக ஈரானின் ஒரு பாலம் அல்லது மின் நிலையம் அளிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஈரான் கண்ணுக்கு கண் என்ற கொள்கையின்படி தக்க பதிலடி வழங்கப்படும் என எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.